பிறக்க போது எல்லாருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். புத்தாண்டுனாவே எல்லார் வீட்லேயும் வடை பாயசம் இல்லாமல் இருக்காது. இன்னைக்கு நான் சொல்ல போகிற வடையை புத்தாண்டுக்கு ட்ரை பண்ணி பாருங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா சக்கரவள்ளி கிழங்கு வச்சு வடை பண்ண போகிறோம். இது செய்யறது ரொம்ப ஈஸி தான். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்ப்போம். சக்கரவள்ளி கிழங்கு பண்ணுறதுக்கு நான் ஒரு 3 சக்கரவள்ளி கிழங்கு எடுத்து வச்சுருக்கேன். இது ஒரு 1/4 கிலோ அளவுக்கு இருக்கும். இதை நம்ம தோல் செத்தி கிரேட்டரில் வச்சு துருவிக்க போகிறோம். இது மாதிரி தோல் செத்திட்டு கிரேட்டரில் வச்சு துருவிக்கலாம். இது மாதிரி துருவி எடுத்துக்கிட்டாச்சு. இதில் இப்போ 1/2 ஸ்பூன் சோம்பு போட்டுக்கணும். இதில் ஒரு சின்ன துண்டு இஞ்சியை பொடியாக கட் பண்ணி போட்டுக்கணும். ஒரு பச்சை மிளகாயும் பொடியாக கட் பண்ணி போட்டுக்கணும். அடுத்தது கொஞ்சமாக கொத்தமல்லி தழையும் கொஞ்சமாக புதினா தழையும் கட் பண்ணி போட்டுக்கணும். ஒரு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி போட்டுக்கோங்க. 1/2 ஸ்பூன் பெருங்காயத்தூள், 100 கிராம் கடலைப்பருப்பை 2 மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். இந்த டம்ளர் அளவுக்கு 3/4 டம்ளர் எடுத்து ஊற வச்சுருக்கேன். இதுலேருந்து ஒரு கைப்பிடி மட்டும் இதில் எடுத்து போட்டுக்கலாம். மிச்சத்தை தண்ணியை வடிகட்டிட்டு ஒரு மிக்சி ஜாரில் போட்டுக்கோங்க. கூடவே 4 காஞ்ச மிளகாயை கட் பண்ணி போட்டுக்கலாம். இதை மூடி போட்டு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம். அரைச்சிட்டு இந்த பவுலில் சேர்த்துக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான அளவு தூள் உப்பு போட்டுக்கலாம். நான் 1 ஸ்பூன் போட்டுக்கிறேன். இது எல்லாத்தையும் நல்லா பிசைஞ்சிக்கலாம். நல்லா பிசைஞ்சு வச்சுட்டு அடுப்பில் கடாய் போட்டு பொரிக்கிறதுக்கு தேவையான எண்ணெயை ஹீட் பண்ணிக்கலாம். எண்ணெய் சூடாகிடுச்சு. சின்னதாக வடையை கையில் தட்டி எண்ணெயில் போட்டுக்கலாம். நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் திருப்பி விட்டு வேக வச்சுக்கோங்க. பாருங்க ரெடி ஆயிடுச்சு. எடுத்து ஒரு தட்டில் வச்சிடலாம். இதே மாதிரி நம்ம எல்லாத்தையும் பொரிச்சு எடுத்துருவோம். அவ்வளோதான், சுட சுட சக்கரவள்ளி கிழங்கு வடை ரெடி ஆகிடுச்சு. நல்லா மொறுன்னு சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். எப்போவும் நியூ இயருக்கு ஒரே மாதிரி வடை பண்ணாமல் இந்த மாதிரி சக்கரவள்ளி கிழங்கு வச்சு டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு பாருங்கள். அம்மாஸ் ஃபுட் கிச்சனுக்கு லைக், ஷேர், கமெண்ட், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.